ஒருவர் நம்ம இடத்துல இந்த மனிதர் உங்களிடத்துல நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் இதை செய்வது தவறு என்று சொன்னார், இதை நீங்கள் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார் என்று நம்ம இடத்துல சொல்வாரானா, நாம் அவரிடத்துல கேட்போம், அவர் யார் என்னிடத்தில் இதை சொல்வதற்கு? அவருக்கு என்ன அனுமதி இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்தில் அவர் சொல்வதற்கு அவர் யார், எனக்கும் அவருக்கும் என்ன என்று சொல்லி நாம் பல நேரங்களில் கேட்பதுண்டு. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் என்கிறதான அவசியம் நமக்கு இல்லை. இங்கே யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்வோன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் பார்க்கிறோம். மோசே பார்வோன் இடத்துல சொல்லுகிறார், எங்கள் தேவன் அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய ஜனங்களை அனுப்பிவிட சொல்லுகிறார் என்று சொல்லி அதற்கு சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? Why should I obey? நான் இதை கேட்பதற்கு அவர் யார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் இந்த வார்த்தைக்குத்தான் நாம் மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, இதை செய் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய தேவ ஊழியர்கள் மூலமாக வசனத்தின் மூலமாகவோ, ஆண்டவர் நம்மோடு கூட நேரடியாகவோ நம்முடைய தியானத்திலோ ஜெபத்திலோ ஆண்டவர் இந்த காரியத்தை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் சொல்வதை கேட்பதற்கு அவர் யார் என்று நாம் மறைமுகமாக ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்று கேட்காதபடிக்கு அவர் என் தேவன் என்று சொல்லி அவர் சொல்வதை செய்வோம்.